அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்ச் 15. இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா, புதிய தேர்தல் ஆணையர்கள் நியமனம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது யார் அந்த 2 பேர் அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்பீர் சிங் சாந்து, ஞானேஷ் குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பேர். சு இவங்கள என்ன ஒரு அடிப்படையில தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. ஓகேங்களா? போன வருஷம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, எலக்ஷன் கமிஷனர்ஸ் அப்பாயின்ட்மென்ட் பில் அப்படின்றத ஒரு பில் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? சாரி ஆக்ட். இந்த தேர்தல் ஆணையர்கள் நியமன சட்டம் 2023 அதன் அடிப்படையில தேர்தல் ஆணையர்கள தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு தேர்வு குழு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஒரு செலக்ஷன் கமிட்டி. ஓகேவா? இந்த செலக்ஷன் கமிட்டில யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் பிரதமர் அவர்கள் வந்து தலைவரா இருப்பாரு. இந்த ஒரு கமிட்டிக்கு. அடுத்தது யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு யூனியன் மினிஸ்டர் மத்திய மந்திரி அவர்கள் வந்து இருப்பாங்க. அது யாரு சொல்லுவாங்கன்னா, எந்த மத்திய மந்திரி இருக்கணும்னு சொல்றத பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்லுவாரு. ஓகேங்களா? பிரைம் மினிஸ்டர் இந்த மினிஸ்டர் வந்து இருக்கலாம். எக்ஸாம்பிள் ஹோம் மினிஸ்டர் இருக்கலாம். இல்ல ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்கலாம். அத சொல்லுவாங்க. கடைசியா லோக்சபாவோட எதிர்க்கட்சி தலைவர். இவங்க தான் வந்து அந்த செலக்ஷன் கமிட்டில இருப்பாங்க. இந்த செலக்ஷன் கமிட்டியோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேர்தல் ஆணையர்கள தேர்ந்தெடுக்கிறது. ஓகேங்களா? தேர்ந்தெடுக்கிறது மட்டும் தான் உங்க வேலை. நியமனம் பண்றது உங்க வேலை கிடையாது. செலக்ட் பண்றது மட்டும் தான். நாட் அப்பாயின்ட்மென்ட் சரியா? சோ அப்ப இவங்க செலக்ட் பண்ணி யார் கையில குடுப்பாங்க அப்படின்னா, பிரசிடென்ட் கையில குடுப்பாங்க. பிரசிடென்ட்க்கு தான் என்ன அதிகாரம் இருக்கு அப்படின்னா, அப்பாயிண்ட் பண்ற அதிகாரம் இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த எலக்ஷன் கமிஷனர் அப்பாயின்ட்மென்ட் ஆக்ட் அந்த நியமன சட்டத்தின்படி ஒரு தேர்வுக்குழு, அதுல பிரதமர் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு தேர்வுக்குழு, பிரதமர், மத்திய அமைச்சர், லோக்சபாவோட எதிர்க்கட்சி தலைவர் இவங்கலாம் இருக்காங்க. இவங்க தேர்தல் ஆணையர்கள தேர்ந்தெடுத்து பிரசிடென்ட் கிட்ட பரிந்துரை பண்றாங்க. குடியரசுத் தலைவர் கிட்ட. குடியரசுத் தலைவர் அவங்கள வந்து நியமனம் பண்றாங்க. இந்த ஒரு சட்டத்த கொண்டு வந்திருப்பாங்க போன வருஷம். சரிங்களா? அதன் அடிப்படையில இந்த ஒரு நியமனம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. தேர்வுக்குழு ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அதன் அடிப்படையில குடியரசுத் தலைவர் இவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சோ அதுதான் நம்ம முதல் செய்தியில அடுத்தது ஒரே நேர் அ ஒரே நேரத்தில் தேர்தல். ஒன் நேஷன், ஒன் எலக்ஷன் அத பத்தி சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஒரு குழுவோட தலைவரா யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா, முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் வந்து இருந்திருப்பாங்க. சோ அவங்க தலைமையில இருந்த இந்த குழு 18,656 பக்கங்கள் கொண்ட ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, ஒரே நாடு, ஒரே தேர்தல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக. அதுல முக்கிய பரிந்துரைகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல குடுத்திருக்காங்க. ஒரே நாடு, ஒரே தேர்தல் திட்டத்தின் கீழ் மக்களவை, பேரவைகளுக்கு முதல் கட்டமாகவும், அடுத்த 100 நாட்களுக்குள் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் தேர்தலை நடத்தலாம். சோ மக்களவை தேர்தல் பிரைம் மினிஸ்டர் வோட் பண்ணி எலக்ட் பண்றோம் இல்லையா? எம்பி எலக்ஷன் சொல்றோம் இல்லையா? சோ அதுதான் அந்த மக்களவை தேர்தல். பேரவைகள் முதலமைச்சர்களுக்கான எலக்ஷன் இருக்கு இல்லையா? எம்எல்ஏ எலக்ஷன் சொல்றோம் இல்லையா? அது. சோ அது 2ம் ஃபர்ஸ்ட் நடத்திட்டு, அதுக்கு ஒரு அது நடந்து முடிஞ்சோனே ஒரு 100 நாள் கேப் விட்டுட்டு, கவுன்சிலர் எலக்ஷன் சொல்லுவோம் இல்லையா? உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல், லோக்கல் பாடி எலக்ஷன்ஸ் அத நடத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் அ மக்களவை, சட்டப்பேரவைகளுக்கான தேர்தல் ஒண்ணா நடத்துறாங்க. அப்புறம் ஒரு 100 நாள் கேப்ல உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல நடத்துறாங்க. இது ஒரு பரிந்துரை. முக்கிய பரிந்துரைகள் மட்டும் தான் குடுத்திருக்காங்க. இது ஒரு பரிந்துரையா இருக்கு. தொங்கு மக்களவை, ஆட்சி கவிழ்வது போன்ற சூழல்களின் போது, புதிதாக மக்களவை தேர்தலை நடத்தலாம். சோ, இப்போ நமக்கு 543 இடங்கள் இருக்கு. இதுல ஒரு சில நேரங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு மெஜாரிட்டி அப்படிங்கிறது இருக்காது. ஓகேங்களா? சோ மெஜாரிட்டி இல்லாத நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, 2, 3 கட்சிகள் கூட்டணியோட ஆட்சி அமைப்பாங்க. சோ கூட்டணியோட ஆட்சி அமைப்பாங்க. 1 வருஷம், 2 வருஷம் சுமூகமா போகும். சிலர் திடீர்னு என்ன ஆகும்னா, ஒரு சில பிரச்சனைகள், முரண்பாடுகள் ஏற்பட ஆரம்பிக்கும். சோ அவங்களுக்கு தெரியும். அந்த கூட்டணி கட்சிகளுக்கு தெரியும். அவங்களோட ஆதரவு இல்லன்னா, இவங்கனால ஆட்சி நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நெறைய விஷயங்கள் வேணும்னே பண்ணுவாங்க. தென் என்ன ஆகும்? அவங்களோட ஆதரவ வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால ஆட்சி கவிழ்ந்துரும். ஓகேங்களா? சோ அதுதான் தொங்கு மக்களவை. இந்த ஆட்சி கவிழ்வது அப்படிங்கிறத அத சொல்றாங்க. ஓகேவா? சோ தொங்கு மக்களவை அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா, நமக்கு வந்து எந்த ஒரு கட்சிக்குமே மெஜாரிட்டியே இல்ல. ஓகேங்களா? ஹங் அசெம்பிளி, ஹங் பார்லிமென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. எந்த ஒரு கட்சிக்குமே மெஜாரிட்டியே இல்ல. யாருனாலயும் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன். எந்த ஒரு முன்னாடி இருந்த சிச்சுவேஷன்ல என்ன பார்த்தோம், மெஜாரிட்டி இல்லனாலும் அப்படி இப்படி ஒரு கூட்டணி கட்சிகளோட பேசி ஒரு ஆட்சி அமைச்சுருவாங்க. இந்த சிச்சுவேஷன்ல என்ன ஆகும் அப்படின்னா, யாருமே ஒரு காம்ப்ரமைஸ்க்கு ஒத்துக்கவே மாட்டாங்க.
யா ஒரு மெஜாரிட்டிய ப்ரூவ் பண்ண ஐ மீன் மெஜாரிட்டியா ஒரு கூட்டணியே ஃபார்ம் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன். அதான் பார்லிமென்ட். யாருனாலயுமே ஆட்சி அமைக்க முடியாது. ஓகேவா? ஸோ அந்த மாரியான சூழல்கள் போது என்ன பண்ணலாம்னா, புதிசா ஒரு தேர்தல நடத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதன் பிறகு அமையும் புதிய மக்களவையின் பதவிக்காலம், முந்தைய மக்களவையின் மீதமுள்ள பதவிக்காலத்துக்கு மட்டுமே இருக்கும். ஸோ இப்போ 2024 ஓகேங்களா? எலக்ஷன் நடக்குது. மெஜாரிட்டி இல்ல. ஓகேங்களா? மெஜாரிட்டி இல்லாம என்ன ஆகுது அப்டின்னா, அ ஒரு 2, 3 கட்சிகள் கூட்டணி சேர்ந்து ஆட்சி நடத்துறாங்க. 2026ல என்ன ஆகுது, நமக்கு இந்த கூட்டணி கட்சிகள்லாம் பிரிஞ்சு போய் ஆட்சி கவிழ்கிறது. ஓகேங்களா? ஸோ அப்ப ஆட்சி கவிழ்ந்துருச்சு அப்டின்னா, நமக்கு புதுசா தான் எலக்ஷன் நடத்தணும். ஓகேங்களா? அப்ப புதுசா எலக்ஷன் நடத்துறாங்க. இந்த பரிந்துரைகளின்படி என்ன சொல்றாங்கன்னா, புதுசா எலக்ஷன் நடத்திக்கலாம். இந்த மாரி ஆட்சி கவிழ்ந்துருச்சு அப்டின்னா, புதுசா எலக்ஷன் நடத்திக்கலாம். ஆனா, அந்த எலக்ஷன் நடத்துனதுக்கு அப்புறமா புதுசா ஒரு அரசாங்கம் வருவாங்க இல்லையா? இந்த 2026க்கு அப்புறம். அந்த அரசாங்கத்தோட பதவிக்காலம் இன்னும் 3 வருஷம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, நமக்கு 2024ல ஆரம்பிச்சா 2029 வரைக்கும். இதுதான் அந்த 5 இயர் வருஷம் அப்படிங்கிறது. 5 இயர் டைம் பீரியட். ஸோ, இதுல இடையில ஏதாவது ஒரு கேப் ஆயி மறுபடியும் எலக்ஷன் நடந்துச்சுன்னா, அந்த 5 இயர் டோட்டலா அந்த 5 இயர்க்கு மட்டும் தான் இருக்கணும். புதுசா அந்த 5 இயர் இப்போ இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற நடைமுறைப்படி பார்த்தோம்னா, 2024ல ஒரு ஆட்சி நடக்குது. ஓகேங்களா? அதுல திடீர்னு எதிர்க்கட்சிகள்லாம் ஐ மீன் கூட்டணி கட்சிகள்லாம் பிரிஞ்சு போனனால 2026ல ஆட்சி கலைக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகுது. இப்ப இருக்க நடைமுறையில இப்போ நார்மலா இப்ப இருக்கிற ப்ரொசீஜர் படி என்ன பண்ணுவாங்கன்னா, எலக்ஷன் நடத்துவாங்க. எலக்ஷன் நடத்தி புதுசா ஒரு ஆட்சி அமைப்பாங்க இல்லையா? அந்த ஆட்சி எவ்வளவு வருஷங்கள் இருக்கும்? 5 வருஷத்துக்கு இருக்கும். ஓகேவா? இப்ப 2026லேருந்து 31 வரைக்கும் இருக்கும். ஆனா, இவங்க என்ன பரிந்துரை பண்றாங்க? இப்போ 2024ல 5 வருஷமா கணக்கு போட்டோம்னா 2029 வரைக்கும் இருக்கும். இப்ப 2026லயோ இல்ல 2027லயோ ஆட்சி கலையுது அப்படின்னா, அது மறுபடியும் எலக்ஷன் நடத்துவோம். மறுபடியும் புதுசா ஒரு ஆட்சி அமைப்பாங்க. அந்த புதுசா ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சி வந்து, அந்த அரசாங்கம் வந்து 5 வருஷத்துக்கு ரூல் பண்ண மாட்டாங்க. எத்தன வருஷத்துக்கு? மீதி எவ்வளவு வருஷம் இருக்கோ, அவ்வளவுக்கு தான் ரூல் பண்ணுவாங்க. அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ கொஞ்சம் சிக்கலா தான் இருக்கும். 2, 3 டைம் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும். ஓகேவா? அந்த ஒரு பரிந்துரைய குடுக்குறாங்க. முக்கியமான பரிந்துரையா இருக்கு. ஸோ அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாநில சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்தல் நடத்தப்பட்டால், புதிய பேரவையின் பதவிக்காலம் மக்களவையின் பதவிக்காலம் வரை தொடரும். ஸோ இது வந்து மக்கள் ஐ மீன் சென்ட்ரல் லெவல்ல பார்த்தோம். இப்போ ஒரு ஒரு செட் ஆஃப் சினாரியோ அப்படிங்கிறது. அதே மாரி ஸ்டேட் லெவல்ல நடக்குது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள்க்கு 2025ல ஒரு மாநிலத்தில எக்ஸ் அப்படிங்கிற மாநிலத்தில தேர்தல் நடக்குதுன்னு வைங்களேன். இப்ப இங்க என்ன சொல்றாங்க, இங்கேயும் வந்து ஆட்சி கவிழ்து 2027ல ஆட்சி கவிழுது அப்படின்னா, இவங்களோட பதவிக்காலம் எப்படி இருக்கும்னா, அந்த ரெஸ்பெக்டிவ் பார்லிமென்ட் இப்போ இங்க அதாவது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நமக்கு இப்போ 2024ல இருந்து 2029 வரைக்கும் பார்லிமென்ட்டோட டைம் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப எக்ஸ் அப்படிங்கிற மாநிலத்துக்கு 2025ல தேர்தல் நடக்குது. இங்க என்ன ஆகுது 2026லயே ஆட்சி கலைஞ்சிருது. ஓகேங்களா? இப்ப மறுபடியும் எலக்ஷன் நடத்துவாங்க. மறுபடியும் புதுசா ஒரு ஆட்சி அமையும். அந்த ஆட்சி எப்பொழுது எப்போ வரைக்கும் இருக்கும்னா, இந்த மக்களவை இருக்காங்கல்ல, இவங்களோட பதவிக்காலம் எப்போ முடியுது? 2029ல முடியுதுல்ல. அதுவரைக்கும் தான் இருப்பாங்க அப்படிங்கிற முடியும். ஏன்னா, இப்போ முடிஞ்சா தான் மறுபடியும் ஒன் நேஷன், ஒன் எலக்ஷன் முறை நேரத்துல தேர்தல் நடத்த முடியும். அதுக்காக தான் அப்படி சொல்றேன். ஓகேவா? ஸோ அந்த மாரியான நடைமுறைகள கொண்டு வராங்க. ஸோ அடுத்தது வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதெல்லாம் இப்போ பதவிக்காலம் ஒரு அரசாங்கத்தோட பதவிக்காலத்தையே குறைக்க பார்க்குறாங்க இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ அததான் நம்ம புரிஞ்சுக்கணும் இங்க. 5 புதுசா ஒரு ஆட்சி கவிழுது. ஆட்சி கவிழ்ந்ததுக்கு அப்புறமா புதுசா ஒரு எலக்ஷன் வரணும் எலக்ஷன் வந்து ஆட்சி அமைக்கிறாங்கன்னா, அவங்களோட பதவிக்காலம் 5 வருஷம் தான் இதுவரைக்கும் நடைமுறையில. ஓகேங்களா? அதுதான் சட்டங்களும் சொல்லுது. ஆனா அந்த 5 வருஷம் அப்படிங்கிறத குறைக்கிறதன் மூலியமா, ஒரே நாடு, ஒரே தேர்தல் அப்படிங்கிற நடைமுறை தொடர்ச்சியா கன்டின்யூ ஆயிட்டே இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க. இடையில எந்த ஒரு பிரேக்கும் இல்லாம ஒன் நேஷன், ஒன் எலக்ஷன் அப்படிங்கிறது ஆரம்பிச்சதுன்னா, நமக்கு இந்த மாதிரியான தருணங்கள் ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சியோ, இல்ல ஆட்சி கவிழுது. இந்த மாதிரியான ஒரு மெஜாரிட்டி இல்லாம போகுது. அந்த மாரியான தருணங்கள்னால, இந்த ஒன் நேஷன், ஒன் எலக்ஷன் அப்படிங்கிற சைக்கிள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான், இந்த மாதிரியான ஒரு சில சேஞ்சஸ நமக்கு சொல்றாங்க. ஓகேங்களா? ஒரு ஒரு
தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தின் பதவி காலத்தையே குறைக்கிறதுக்கான காரணம், இந்த ஒன் நேஷன் ஒன் எலக்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு சைக்கிள் கன்டின்யூ ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அப்ப இதனால சில பெரிய மாற்றங்கள வந்து நம்ம பண்றோம். ஓகேங்களா? தேர்தல் நடைமுறைகள்ல ஒரு அரசாங்கத்தோட ஆட்சி அதிகாரத்துல நம்ம சில மாற்றங்கள கொண்டு வரப்போ, அரசியல் அமைப்பு நம்ம கொஞ்சம் திருத்தம் செய்யணும். கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் அப்படிங்கிறத பண்ணணும். அதன்படி என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒன் நேஷன் ஒன் எலக்ஷன் அப்படிங்கிறத கொண்டு வரதுக்கு ஏறக்குறைய 18 அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? அதான் கீழ குடுத்துருக்காங்க. அ ஆல் ஆல்மோஸ்ட் 18 கிட்டயாவது பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுல முக்கியமான 2 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்டிகிள் 83 அண்ட் ஆர்டிகிள் 172. என்ன சொல்றாங்க? 83வது பிரிவு நாடாளுமன்றத்தோட பதவிக்காலம் பத்தி பேசுது. 172வது பிரிவு பேரவைகளோட பதவிக்காலத்த பத்தி பேசுது. இந்த மாதிரியான விஷயங்கள்ல மாற்றம் கொண்டு வரணும். ஏன்னா, நம்ம பார்த்தோம் ஒரு ஒன் நேஷன் ஒன் எலக்ஷன் எல்லா மாநிலங்கள், எல்லா ஐ மீன் மக்களவை எல்லா மாநிலங்களுக்கும் தேர்தல் நடக்குது. 5 வருஷம் தான் டைம். ஓகேங்களா? இடையில ஆட்சி கலைஞ்சு, இடையில மறுபடியும் எலக்ஷன் வந்து, மறுபடியும் புதுசா ஒரு அரசாங்கம் வந்தாலும், ரிமைனிங் 3 வருஷம் இருந்தா 3 வருஷம், 1 வருஷம் இருந்தா 1 வருஷம், 6 மாசம் இருந்தா 6 மாசம். அதுவரைக்கும் தான் அந்த புது அரசாங்கம் இருக்கும். ஓகேவா? மறுபடியும் அடுத்த 5 வருஷம் கழிச்சு, மறுபடியும் புதுசா எலக்ஷன் வரும். மறுபடியும் அதுல தான் பண்ணியாகணும். ஓகேவா? ஸோ இதற்காக தான் என்ன பண்றாங்க? இந்த 83வது பிரிவும், 172வது பிரிவும் திருத்தம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இது வெறும் பரிந்துரைகள் மட்டும் தான். இந்த பரிந்துரைகள் எந்த அளவுக்கு சாத்தியமாகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முக்கியமான பரிந்துரைகளா இருக்கு. சரிங்களா? அடுத்தது. ஸோ அடுத்த செய்தியில என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு திருக்குறள். திருக்குறள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, "ஊறுவோரால் உற்றபின் ஒழுகாமை இவ்விரண்டின் ஆரென்பார் ஆய்ந்தவர்கோள்" அப்படின்னு சொல்றாங்க. "ஊறுவோரால் உற்றபின் ஒழுகாமை இவ்விரண்டின் ஆரென்பார் ஆய்ந்தவர்கோள். இடையூறு வருவதற்கு முன்பே நீக்குதல், வந்தபின் தளராமை ஆகிய இந்த இரண்டினது வழியே வினைத்திட்பம் பற்றி ஆராய்ந்தவரின் கொள்கையாகும்." அதாவது ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடியே ஐடென்டிஃபை பண்றது. வந்தோனே அத ஃபேஸ் பண்றது. ஓகேங்களா? வினைத்திட்பம் பற்றி ஆராயக்கூடியவர்களோட கொள்கை அப்படிங்கிறது அப்படிதான் இருக்கும். அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? ஸோ திருக்குறள் எண் 662 அதிகாரம் வினைத்திட்பம். ஸோ மத்தபடி பார்த்தோம்னா செய்திகள் குறைவாக தான் இருந்துச்சு. சரிங்களா? ஆனா அந்த ஒரு பரிந்துரைகள், அப்பாயின்ட்மென்ட் அப்படிங்கிறது 2மே கான்ஸ்டிடியூஷன் சார்ந்த விஷயங்களா இருந்தனால தான் நம்ம கொஞ்சம் பார்த்தோம். அடுத்தபடி பார்த்தோம்னா ஒரு ரிப்போர்ட். முக்கியமான ரிப்போர்ட் எக்ஸாம்ல கண்டிப்பா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஐநாவோட மனித வளர்ச்சி குறியீடு ஹியூமன் டெவலப்மென்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஐநா வளர்ச்சி திட்டத்தின் மூலம் யுஎன் டெவலப்மென்ட் புரோகிராம் அவங்க தான் இது ரிலீஸ் பண்றாங்க. ஓகேவா? யுஎன் டெவலப்மென்ட் புரோகிராம். ஸோ ஐநா வளர்ச்சி திட்டத்தின் மூலம் வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி, கடந்த 2022ஆம் ஆண்டுக்கான 193 நாடுகளை உள்ளடக்கிய மனித வளர்ச்சி குறியீடு தரவரிசை பட்டியலில் இந்தியாவுக்கு 134வது இடம் கிடைத்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ என்ன இயர்க்கான டேட்டா 2022க்கான டேட்டா. அரவுண்ட் 193 கண்ட்ரீஸ் இருந்திருக்காங்க. அதுல இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 134. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் பெட்டர் ஆயிருக்கும் இந்தியா. முன்னாடி இருந்த ரேங்கிங்ஸ்க்கு இப்ப பெட்டர் ஆயிருக்கும். ஏன்னா போன தடவ பார்த்தோம்னா 191 நாடுகள் இருந்த பட்டியல்ல 135வது இடத்துல இருந்திருக்கும். 2021 டேட்டாவ எடுத்து பார்த்தோம்னா. ஸோ அப்ப இது என்னென்ன இண்டிகேட்டர்ஸ பேஸ் பண்ணி ஒரு குறியீடு அப்படின்னாலே, அதுக்கு சில குறியீடுகள் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? சில காரணிகள் அப்படின்னு இருக்கும். அந்த ஒரு இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் மெஷர் பண்றது மூலியமா தான் இந்தியாவுக்கு இந்த ஒரு ரேங்க் குடுக்குறாங்க அப்படின்னு. அப்ப அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல மக்களின் நீண்ட நாள் ஆரோக்கிய வாழ்வு. ஓகேவா? ஸோ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது கல்வி பெறும் நிலை. ஸ்கூலிங் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது வாழ்க்கை தரம். லிவிங் ஸ்டாண்டர்ட். ஓகேவா? இத தான் வந்து 3 முக்கிய காரணிகளா வச்சிருக்காங்க. அதுவே உள்ள டீப்பா போகும். ஓகேங்களா? லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பெக்டட் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா தனிநபர் வருமானம். அதை சார்ந்த விஷயங்கள். பெர் கேபிட்டா அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேவா? இதெல்லாம் தான் குறியீடுகளா இருக்கு நமக்கு. ஓகேவா? ஸோ வேற என்ன சொல்றாங்க? இந்த 3 காரணிகள் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இதுவும் முக்கியம். ஏன்னா காரணிகள்ல 3 குடுத்துட்டு அதுல 1 மிஸ்மேட்ச் பண்ணி கூட குடுக்கலாம். எது 3 காரணிகள் அப்படிங்கிறத கேட்கலாம். இல்ல ஏதாவது ஒண்ணு மாத்தி குடுக்கலாம். அந்த மாரி கேட்கலாம். ஸோ காரணிகள் முக்கியமா. அடுத்தது. தற்போது அறிக்கை வெளியிடப்பட்டுள்ள கடந்த 2022ஆம் ஆண்டுக்கான குறியீடு தரவரிசை பட்டியலில் 0.
6, 4, 4 புள்ளிகளுடன் இந்தியா ஒரு இடம் முன்னேறியுள்ளது. ஓகேவா? ஸோ 0.644 அப்படிங்கிறது இந்தியாவோட ஸ்கோர். ஓகேவா? ஸோ இந்த இந்த மாரி டேட்டாஸ்ல இது கொஞ்சம் முக்கியம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இந்த பாலின சமத்துவமின்மை அதுக்கப்புறம் வருவோம். ஸோ இந்த 3 காரணிகள் அப்படிங்கிறத பார்த்தோம்ல, இந்த 3 காரணிகள்ல இந்தியாவோட செயல்பாடு எப்படி இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருவாங்க. அதுதான் ஒரு இண்டிகேட்டர்னாலே அப்படிதான். ஓகேங்களா? ஒவ்வொரு இண்டிகேட்டரும் எடுத்து, அதுல அந்த இண்டிகேட்டர்ல இந்தியா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அத சொல்றாங்க. மக்களின் சராசரி ஆயுள் காலம் 67.2 முதல் 67.7 ஆண்டுகள் வரை உயர்ந்துள்ளது. ஸோ 67க்கு நம்ம வந்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது முன்னாடி பார்த்தோம்னா, முதல்ல 1990கள்ல தான் இந்த ஒரு குறியீடுகள் அப்படிங்கிறதெல்லாம் ஆரம்பிக்குது. ஓகேங்களா? அ பாகிஸ்தானை சேர்ந்த மெஹ்பூப் உல் ஹக் அப்படிங்கிறவரும், இந்தியாவோட எக்கானமிஸ்ட் அமர்த்தியா சென் அவர்களும் தான் இந்த ஒரு விஷயத்தையே இது பண்றாங்க. அதுக்கப்புறமா 1990கள்ல எடுக்கப்படுது. ஸோ அப்ப முதல்ல எடுத்தப்பலாம் இந்தியாவோட அந்த சராசரி ஆயுள் காலம் அப்படிங்கிறது 58 பிளஸ் ஆர் மைனஸ்ல தான் இருந்துச்சு. இப்ப அது எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 67.2 முதல் 67.7 ஆண்டுகள் வரை அப்படிங்கிறது உயர்ந்துள்ளது. ஓகேங்களா? அடுத்தது எதிர்பார்க்கப்படும் பள்ளி படிப்பு ஆண்டுகள் அப்படிங்கிறது 12 தொட்டுருச்சு. ஓகேங்களா? இதன் மூலம் என்ன சராசரியா தான் இங்க இந்த இடத்துல குடுக்குறாங்க. சராசரியா எல்லாரும் 12த் படிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். எதிர்பார்க்கப்படும் பள்ளி படிப்பு ஆண்டுகள். அட்லீஸ்ட் 10த்தாவது படிச்சிடுறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல இருந்து புரிஞ்சுக்கிறோம். 12.6 எட்டியது அப்படின்னு சொல்றாங்க. புள்ளி விவரங்கள் இதுல கொஞ்சம் முக்கியமா இருக்கும். அடுத்தது சராசரி பள்ளி படிப்பு ஆண்டுகள் 6.57ஆக அதிகரித்துள்ளது மற்றும் தேசிய வருமானத்தில் தனிநபர் மதிப்பு ஓகேங்களா? தேசிய வருமானத்துல ஜிஎன்ஐ பெர் கேபிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஜிஎன்ஐ பெர் கேபிட்டா. தேசிய வருமானத்தில் தனிநபர் மதிப்பு அப்படிங்கிறது $6,542 டாலரிலிருந்து 6951 அப்படிங்கிற அந்த டாலர்ஸ்க்கு இன்கிரீஸ் ஆயிருக்குன்றது சொல்றாங்க. ஓகே. 6,951 டாலராக அதிகரித்துள்ளது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ நம்மளோட சராசரி ஆயுள் காலம் அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆயிருக்கு. எக்ஸ்பெக்டட் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆயிருக்கு. எதிர்பார்க்கப்படும் பள்ளி படிப்பு ஆண்டுகள். அடுத்தது சராசரி பள்ளி படிப்பு ஆண்டுகள். அது வந்து மீன் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுவும் இன்கிரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா, ஜிஎன்ஐ பெர் கேபிட்டா தேசிய வருமானத்தில் தனிநபர் மதிப்பு அப்படிங்கிறது $6,951 இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இத வந்து நம்ம 1990ஓட ஐ மீன் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, எல்லாத்துலயும் வளர்ச்சியா தான் இருக்கு. போன வருஷம் ரேங்கிங்க்கும் இந்த வருஷத்துக்குமே நமக்கு வளர்ச்சியா தான் இருக்கு. போன வருஷம் 135 இந்த வருஷம் 134 ஓகேங்களா? ஸோ இந்த ஜிடிபி ஐ மீன் யுஎன்டிபியோட ஹெச்டிஐ ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அதிலேயே நமக்கு இன்னொரு தரவுகளும் வந்திருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாலின சமத்துவமின்மை குறியீடு. ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறத சொல்லும். ஸோ அதில எவ்வளோ நாடுகள் இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 193 நாடுகள். அதில இந்தியாவோட ரேங்கிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 108வது இடத்துல வந்து இருக்கு. ஓகேங்களா? 108வது இடத்துல இருக்கும். இந்தியாவோட மதிப்பெண் ஸ்கோர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 0.437 அப்படிங்கிறத சொல்றோம். ஸோ, அதனுடைய இண்டிகேட்டர்ஸ். ஒரு குறியீடு அப்படின்னாலே, அதில முக்கியமான விஷயங்கள் என்னெல்லாம் பார்க்கணுமா, ஒரு குறியீடு, அந்த குறியீட யார் வெளியிடுறாங்க, அந்த குறியீடுல என்னென்ன காரணிகள் இருக்கு, என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் இருக்கு, இந்தியாவோட ரேங்க் என்ன? அதெல்லாம் தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ, அதன்படி என்னென்ன குறியீடுகள் ஐ மீன் இண்டிகேட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இனப்பெருக்க ஆரோக்கியம், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம். அடுத்தது அதிகாரமளித்தல், எம்பவர்மென்ட் மற்றும் தொழிலாளர் சந்தை, லேபர் மார்க்கெட். இது 3 தான் இண்டிகேட்டர்ஸா இருக்கு. ஸோ, அதன்படி பார்க்கிறப்ப, ம் நம்ம எவ்வளோ ரேங்க்ல இருக்கோம்? 108த் பிளேஸ்ல வந்து இருக்கோம். ஓகேங்களா? ஸோ, இதெல்லாம் வந்து இன்னைக்கு இந்த ஒரு ரிப்போர்ட்ல வந்து நமக்கு சொல்லியிருந்தாங்க. அடுத்த கட்டமா பார்த்தோம்னா, ஆ அவ்வளோதான் அதோட முடிஞ்சது நமக்கு செய்திகள். ஸோ, ஒரு 3 முக்கியமான செய்திகள வந்து நம்ம இங்க பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ, இதுல இந்த செய்தி அப்படிங்கிறது, இந்த ரேங்கிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டேட்டாஸ நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு செய்தித்தாள் வாசிப்புல சந்திக்கலாம். நன்றி.